வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமையில் பெரும்பாலும் காகத்துக்கு உணவு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேர் இருக்குது. காகத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வைக்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு உணவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனால் தோஷம் கூட ஏற்படுமா? அப்படிப்பட்ட உணவு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிடத்தில் சரியான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரக்குரிய வாகனமாகி இருக்குதுங்க. காகம் தாங்க யமலோகத்தினுடைய வாசலை இருக்குதுன்னு யமனின் தூதுவன்னு சொல்வோம். நாம் உணவு உண்ணும் முன்னாடி காகத்திற்கு ஒரு பிடி உணவு வைக்க வேண்டும்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆத்மாக்களும் அவர்கள் குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வருங்க. அப்போது தான் நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக சொல்லுவாங்க. நாம் முன்னோர்களை நினைத்து தினமுமே ஒரு பிடி கையளவாது காகத்திற்கு சாதம் வைக்கணுமா? அப்படி முடியலாம் கூட அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு, தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் நீங்கள் முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுக்கணும். அப்போது தான் அவர்களுடைய மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க. நாம் முன்னேற்றத்திற்கோ முன்னோர்களுடைய ஆசையினால் தான் இந்த உலகத்தில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக நம்ம வாழ முடியுங்க. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தான் காகத்திற்கு நம்ம தினசரி உணவிட வேண்டும்னு ஒரு பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வற்புறுத்தி வராங்க. காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா அமைதி நிலைத்திருக்குங்க. காகம் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பதன் மூலம் சனி பகவானையும் கேடு பழங்கள் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் நீங்கள் அன்பையும் பெறலாம். ஏழரை சனி நடக்கக்கூடிய காலங்களில் காகத்திற்கு நீங்கள் இயல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியினுடைய தாக்கத்தை சற்று குறைக்க உதவும். காகத்திற்கு நீங்கள் உணவிடும் போது உணவை சாப்பிடுவதோடு வீட்டு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பூச்சிகளை இறந்து கிடந்தால் கூட அப்புறப்படுத்தவும் உதவி செய்யுது. இதனால் பார்த்திங்கன்னா நோய் கிருமிகள் நம்மை தாக்கத்திலிருந்து உதவுதுங்க. காகத்திற்கு நீங்கள் உணவளிக்கும் போது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து தான் உணவை பகிர்ந்து கொள்ளுது. இதனை நாம் பார்க்கும்போதே நமக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுகின்ற தத்துவத்தை இது நமக்கு உணர்த்துதுங்க. காகத்திற்கு நீங்கள் உணவு வைப்பதால் முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்க உதவியாக இருக்குது. சனி பகவானுடைய அருளும் கிடைத்திடுங்க. சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குதா? அது என்னன்னு தெரியுமா? காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வைத்தோ சாப்பிடலைன்னா அதற்கு என்ன அர்த்தம்? இது குறித்து ஒரு தெளிவான பதிவை தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்குறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக வாங்க. சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய காகம் இறந்து போன ஆத்மாக்கள்னு காகத்தின் ரூபத்தில் தான் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்புகிறோம். அமாவாசை தினங்களில் காகத்துக்கு உணவு வைப்பதால் உண்டாகும் நலன்கள் நிறையவே இருக்குதுங்க. அதே போல் சனிக்கிழமைகளிலும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாக இருந்து வருது இல்லை. அதே போல் விரத தினங்களிலும் நீங்கள் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பீங்க. சிலர் பரிகாரத்திற்காகவும் முன்னோர்களுடைய பித்திருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பீங்க. சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நீங்கள் அசைவ உணவுகளை காகத்திற்கு வைக்காதீங்க. தம்பதிகள் ஒன்றாக இருந்துட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. காகத்திற்கு நீங்கள் சாதம் வைப்பதாக இருந்தீங்கன்னா மீதமான உணவுகளையோ இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை வைக்காதீங்க. இதனால் உங்களுக்கு தோஷம் உண்டாகிடும். அதே போல் குடிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிடும். இது பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்திடுங்க. சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தான் ஏற்படுத்தும். நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் எடுக்காமல் போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்காருன்னு அர்த்தங்க. முன்னோர்களுக்கு நீங்கள் தவறாமல் திதி கொடுத்து வரணும். அப்படி தவறாமல் போனால் உங்கள் மீது கோபமாக இருக்கலாம். எனவே நீங்கள் ஆடி அமாவாசையில் இந்த
ஆடி புரட்டாசின்னு தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நீங்கள் பித்ருகளுக்கு தனித்தே வழிபாட்டு திதியை தந்து விடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று தவறாமல் வழிபட வேண்டுங்க. இல்லைன்னா கூட குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்களுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்திடலாம். இந்த பரிகாரம் செய்தாலே போதுங்க. முன்னோர்கள் வழிபட்டு காகத்துக்கு வைக்கக்கூடிய நம்முடைய சாதத்தை காகம் எடுத்துக்கும். எப்போதுமே நீங்கள் காகத்திற்கு கிழக்கு தெற்கு பகுதியில் கரைஞ்சினா குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைத்திருக்குங்க. தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைஞ்சினா பணவரவு உங்களுக்கு உண்டாகும். தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துடும். மேற்கு பகுதியில் கரைந்ததை பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கான அறிகுறியாக இருக்கும். வடமேற்கு வடக்கில் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நஷ்டம் வந்து விடுங்க. காகத்திற்கு நீங்கள் சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள்னே விபத்துக்கள்னே வீண்பழி உங்களை நெருங்கவே நெருங்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா சேவினை கோளாறுகளும் உங்களை அண்டாதுன்னு சொல்லலாம். தீராத கடன் தொல்லைகள்னே தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியங்கள் மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா தங்கு தடையில்லாமல் நிறைவேற்றுவதில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு தாங்க. அந்த வகையில் நீங்கள் காகத்திற்கு சாதம் இட்டு வரலாம். காக்கைக்கு முளைவிடுவதால் ஒரே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யமனையும் சனியும் திருப்தியடை செய்த பலனை பெறலாம். காகத்துக்கு நீங்கள் வீட்டு முன்னாடி நின்று கரைஞ்சினா நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தங்க. இல்லைன்னா விருந்தினருடைய வருகையை குறிக்குதுங்க. காலையிலோ காகையின் சத்தம் கேட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தால் வெற்றி பெறுவீங்க. காகம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லைன்னா வாசலுக்கு அருகிலேயே சத்தமிட்டுச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தேறுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கிடுங்க. தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் மேம்படும். சந்ததியினர் வாழ்வு சிறப்பாக அமைங்க. கடன் பிரச்சனையால் தவிப்பவங்க, தொழில் நசிவு ஏற்பட்டு விட்டதுன்னே மனவேதனை இருப்பவங்களும், வீட்டில் யாராவுக்காவது உடல்நிலை குறைபாடு உள்ளவங்க நீங்கள் தினமுமே காகத்துக்கு உணவிடுவாங்க. இதனால் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தியாகுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். காகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சாஸ்திரங்களில் நிறைய நமக்கு சொல்லியிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காகம் நம்ம வீட்டில் வந்து அமர்வது முதல் உணவு முதல் அவைகள் அமரும் பார்க்குன்னு ஒவ்வொரு விஷயத்திலும் பல செய்திகள் இருக்குதுங்க. நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்னுணர்ந்து அறிவிப்பதை போல தான் பல விஷயங்களை காகத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காகத்திற்கு தினமும் நாம் உணவு வைப்பது நம்ம குடும்பத்திற்கு அத்தனை நலன்களையும் கொடுக்குங்க. எந்த வீட்டில் தினமுமே காகம் வந்து அமர்ந்து சாதம் உண்டு செல்லுதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த தீங்கும் சீக்கிரத்தில் நடக்காதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த காகத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடிய உணவில் மீண்ட பழைய கெட்டுப்போன உணவுகளை கட்டாய வைக்காதீங்க. காகமானது தெய்வம். நம் முன்னோர் இரண்டிற்கு சமமான ஒரு பறவையாக இருக்குது. அந்த காகத்திற்கு நாம் வீட்டில் மீண்டு போன பழைய சாதத்தையும் கெட்டு போனதையும் வைக்கும்போது குடும்பத்தில் நல்லது கிடையாது. நம் முன்னேற்றத்திற்கு இது தடையாக மாறிடுங்க. பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைப்பது நம்ம வீட்டில் நல்ல ஒரு சுபிட்சமாக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் படத்தடை போன்றவற்றை நீங்கள் அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிர பார்வையை குறைக்க எள்ளு சாதம் வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திடுங்க. இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்திற்கு வைக்கக்கூடிய ஒரு சாதம் பல பிரச்சனைகளை தீர்த்து விடுன்னு சொல்லுவாங்க. அதற்கு நம் வீட்டில் எப்பொழுதுமே தோசை மாவு இருக்குதுல்ல, அதை எடுத்துக்கணும். முதல்ல அதில் ஒரு சின்ன தோசை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரைன்னு 7 இரண்டையும் கலந்து ஊற்றி காகத்துக்கு வைத்தாலே ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாவில் சேர்த்து இருக்கக்கூடிய உளுந்து ராகு கேதுக்குரியதாகவும் இதில் இருந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்குரியதாக இருக்குது. எள் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குரியதாக இருக்குது. இந்த மூன்றையுமே நீங்கள் கலந்து வைக்கும்போது நம்முடைய முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரித்திடுங்க. மனிதன் வாழ்வில் அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே சனியின் திசை நடப்பதால் தான். அந்த பிரச்சனையில் எளிதில் சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரம் தாங்க நாம் இப்படி காகத்திற்கு உணவு வைப்பது. இந்த பதிவில் காகத்துக்கு உணவு வைக்கும் முறைகளையும் வைக்கக்கூடாத உணவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கம் இருந்தால் மறக்காமல் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.